ஒரு அரசியல்வாதியுடைய கையிலேயே 30க்கு மேற்பட்ட குவாரிகள் இருப்பதாகத்தான் தகவல்கள் இருக்கிறது. குறிப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த அரசியல்வாதி யாருன்னா திமுகவுடைய திருநெல்வேலி மாவட்ட எம்பியாக இருக்கக்கூடிய ஞான திரவியம் அவருடைய பினாமிகள் அப்படின்னு சொல்லி சுற்றி 30க்கு மேற்பட்ட, அதாவது அறப்போர் இயக்கம் கொடுத்த அறிக்கையின்படி பார்த்தீங்கன்னா அங்கிருந்து எடுத்து செல்லப்பட்ட சாதாரண கற்கள் கிராவல்கள் அடிப்படையில் பார்க்கும்போது சுமார் 700 கோடி ரூபாய்க்கு கிட்ட வருகிறது. ஆனால் இந்த 700 கோடி ரூபாய் என்பது 13.8 கோடி ரூபாயாக குறைக்கப்பட்டிருக்கிறது. ஐடி மற்றும் இடியுடைய பார்வை இந்த பக்கம் இவர்கள் மீது படிய தொடங்கிறோம். அறப்போர் இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப பிள்ளையார் சொல்லி போட்டிருக்காங்க. யார் யார் இவங்க எல்லாம் முறைகேடுல ஈடுபட்டாங்க, இவங்க எல்லாம் ஈடுபட்டாங்க, இந்த விஷயத்துல ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட்டை ப்ராப்பரா தயார் பண்ணி கொடுத்திருக்காங்க. திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான புள்ளிகள் மீதெல்லாம் இடி ஐடியுடைய பார்வை கல்லுக்கு பார்வையாக படிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த துறைக்கு யார் அமைச்சராக இருக்கிறார்? புவியியல் மற்றும் சுரங்கத்துறை அமைச்சராக யார் இருக்கார் அப்படின்னா திமுகவுடைய முன்னோடி துரைமுருகன் அவர்கள் அமைச்சராக இருந்துட்டு இருக்காங்க. அப்போ துரைமுருகனுக்கும் இதுல தொடர்பு இருக்கிறது, துரைமுருகன் மீதும் விசாரணை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதையும் இந்த புகார்ல சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலி எம்பி ஞான திரவியத்தோடு மட்டும் முடிய போறது கிடையாது, திருநெல்வேலி எம்எல்ஏ அப்பாவு அவர்களோடு மட்டும் முடிய போறது கிடையாது. ஏன்னா அப்பாவு சபாநாயகராக இருக்காங்க. அப்ப இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி சம்பந்தமாக துவக்கி வைக்கப்பட்ட இந்த விவகாரம் கோபாலபுரம் வரைக்கும் மிகப்பெரிய ஒரு தலைவலியாகத்தான் இது இருக்க போகிறது அப்படிங்கிறதா. ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக பத்திரிகையாளர் நெல்லை சிவா இணைந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற கல்குவாரிகளை சுமார் 700 கோடி ரூபாய் முறைகேடு நடந்ததாக அறப்போர் இயக்கம் லஞ்ச ஒழிப்புத்துறை கிட்ட புகார் கொடுத்திருக்காங்க. இதன் பின்னணி என்ன சார்? இப்போ என்னதான் சார் நடந்துட்டு இருக்கு இதுல? அதாவது பாத்தீங்க அப்படின்னா இது 2022ஆம் ஆண்டு மே மாதம் துவங்கியது அப்படின்னு சொல்லலாம். அந்த காலகட்டத்தில் திருநெல்வேலியில் அடைமிதிப்பான் குளம் அப்படிங்கிற பகுதியில் ஒரு கல்குவாரியில் திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஏற்படுது. அதில் 4 பேர் இறக்குறாங்க. 4 பேர் இறந்த பிறகுதான் இந்த குவாரி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் துவங்குகிறது அப்படின்னு சொல்லலாம். மிகப்பெரிய அளவில் திருநெல்வேலி முழுவதும் பரபரப்பை உருவாக்குகிறது. இந்த அடிப்படையில் தான் திருநெல்வேலி மாவட்ட கலெக்டராக இருக்க நேரத்தில் புவியியல் சுரங்கத்துறை கமிஷனராக இருக்கட்டும் 2 பேருமே இந்த விவகாரத்தில் கவனத்தை செலுத்துகிறாங்க. அப்போ இந்த புவியியல் சுரங்கத்துறை கமிஷனராக அன்றைய காலகட்டத்தில் இருந்தவர் நிர்மல்ராஜ் ஐஏஎஸ் அவங்க இருக்காங்க. உடனே அதிரடியாக ஒரு டீம் ஒன்றை ஃபார்ம் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா நேரடியாக சென்று திருநெல்வேலியில் எத்தனை குவாரிகள் இருக்கின்றன, இந்த குவாரிகள் எல்லாம் சட்டத்துக்கு உட்பட்டு தான் செயல்படுகிறதா இல்லது சட்டவிரோதமாக முறைகேடுகளில் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற நிலையில் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி அனுப்பிச்சு விட்றாங்க. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் நேரடியாக சென்று திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய குவாரிகளில் எல்லாமே ஆய்வுகளில் மேற்கொள்கிறாங்க. மொத்தம் அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் 54 குவாரிகள் செயல்பட்டதாகவும் இந்த 54 குவாரிகளில் 53 குவாரிகள் முறைகேடாக சட்டத்துக்கு புறம்பாக அங்கிருக்கக்கூடிய மலைகளை குடைவது, சாதாரண கற்கள் கிராவல் அப்படின்னு சொல்லி அயல்ல இருக்கக்கூடிய மாநிலமான கேரளா போன்ற பகுதிகளுக்கு கடத்தல்ல ஈடுபட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு பொக்கிஷங்கள் சொத்துக்கள் கொள்ளையடிக்கப்படுகிறது அப்படிங்கிற தகவலை இந்த குழுவானது அறிக்கையாக சப்மிட் பண்றாங்க. உடனே தான் இமிடியேட்டாக திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த விஷ்ணு அவர்கள் 53 குவாரிகளையும் மூட உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. இது 2022 மே மாதம் வாக்கில் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. இந்த நிகழ்வு நடைபெற்ற பிறகு அங்கிருக்கக்கூடிய குவாரி ஓனர்கள், அதாவது குவாரி ஓனர்கள் அதிர்ச்சி அடைந்தாலும் இதை தாண்டி மிகப்பெரிய அளவில் ஒரு பீதிக்கு உள்ளானது. தங்களுடைய வருமானம் மிகப்பெரிய அளவில் போயிருச்சு, ஆண்டாண்டு காலமாக கொள்ளையடிச்சுக்கிட்டு இருந்த பல ஆயிரம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட போகிறது. பார்த்தீங்கன்னா மக்களுடைய சொத்துக்கள், மக்களுடைய அரசாங்கத்துக்கு சொந்தமான சொத்துக்கள் எல்லாமே மக்களுடைய சொத்துக்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8 கோடி மக்களுக்கும் தேவையான சொத்துக்கள். அந்த சொத்துக்களை கொள்ளையடிச்சு எந்த விதமான முதலீடும் இல்லாமல் எந்த விதமான இதுவும் இல்லாமல் கொள்ளையடிச்சு அதீத லாபம் ஈட்டிக்கிட்டு இருந்தால் நமக்கு வருமான இழப்பு ஏற்படுகிறது. கொள்ளையடிக்கக்கூடிய விவகாரத்துக்கு திருநெல்வேலி மாவட்ட கலெக்டர் விஷ்ணு அவர்களும் கமிஷனரான புவியியல் சுரங்கத்துறை கமிஷனரும் நம்மளை செக் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அங்கிருக்கக்கூடிய குவாரியை நடத்தக்கூடிய அரசியல்வாதிகள் மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சிக்கு உள்ளாகிறாங்க. குறிப்பாக இந்த 54 குவாரிகளில் எத்தனை குவாரிகள் அரசியல்வாதிகளில் கண்ட்ரோலில் இருக்கிறது அப்படிங்கிற கேள்விகளை தாண்டி ஒரு அரசியல்வாதியுடைய கையிலேயே 30க்கு மேற்பட்ட குவாரிகள் இருப்பதாகத்தான் தகவல்கள் இருக்கிறது. குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த அரசியல்வாதி யாருன்னா திமுகவுடைய
திருநெல்வேலி மாவட்ட எம்பியாக இருக்கக்கூடிய ஞான திரவியம் அவருடைய பினாமிகள் அப்படின்னு சொல்லி சுற்றி 30க்கும் மேற்பட்ட குவாரிகள் இருப்பதாகத்தான் நாம விசாரிச்ச வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய தகவல்களும் தெரிவிக்கிறது. இந்த அடிப்படையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய 24 குவாரிகள் தான் மற்றவர்களுடைய பேர்ல இருந்து செயல்பட்டு இருக்கு. அப்போ பாத்தீங்க அப்படின்னா அங்க வந்து ஞான திரவியம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு மெயினான பிசினஸ் பல துறைகள்ல இருந்தாலும், அதாவது பாத்தீங்கன்னா ஹோட்டல் பிசினஸ்ல இருக்காங்க, அன்னை கிராண்ட் அப்படின்னு சொல்லி ஹோட்டல் பிசினஸ்ல இருக்காங்க, பெட்ரோல் பங்க் வச்சிருக்காங்க, ரியல் எஸ்டேட்ல இருக்காங்க, இப்படி பல்வேறு துறைகள்ல இருந்தாலும் பிரதான அதிக லாபம் ஈட்டக்கூடிய துறை அப்படின்னா இந்த குவாரி பிசினஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுல தான் தனி கவனத்தை அவர் செலுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஞான திரவியத்துக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. என்ன காரணம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியின் சார்பாக திருநெல்வேலி மாவட்ட எம்பியாக இருந்தும் நம்மளுடைய குவாரிகள் எல்லாம் செயல்படாமல் போகுது அப்படிங்கிற அதிர்ச்சிக்கு உள்ளாகிறாங்க. இது மட்டுமல்லாமல் ராதாபுரம் சட்டமன்ற உறுப்பினர், அதாவது தமிழ்நாட்டுக்கு தற்போதைய நிலையில திமுக சார்பாக சபாநாயகராக இருந்துட்டு இருக்கக்கூடிய அப்பாவு அவர்களை பொறுத்தவரையும் அவரும் அதிர்ச்சிக்கு உள்ளாகிறாங்க. அவர்களுடைய பினாமிகள் பெயர்களையும் அங்கு குவாரிகள் பல செயல்பட்டு இருக்கு அப்படின்ற தகவல்கள் தான் வெளியாகிட்டு இருக்கு. எதற்கு அழுத்த திருத்தமாக இவர்களுடைய பெயரை குறிப்பிடுறேன் அப்படின்னா, அறப்போர் இயக்கம் இவர்களுடைய பெயர்கள் எல்லாம் சுட்டிக்காட்டி தான் லஞ்ச ஒழிப்புத்துறையிட்ட இந்த புகாரை தெரிவிக்கிறாங்க. யார் யார் மீது புகாரை முன் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, ஜெயகாந்தன் ஐஏஎஸ் தற்போதைய நிலையில புவியியல் மற்றும் சுரங்கத்துறை கமிஷனராக இருக்கக்கூடியவர். அது மட்டுமல்லாமல் திமுக எம்பி ஞான திரவியம், அதே நேரத்தில் திமுகவுடைய எம்எல்ஏ அப்பாவு அவர்கள், சபாநாயகர் அப்பாவு அவர்கள், இது மட்டுமல்லாமல் முக்கியமான திமுக பிரமுகர்கள், அதே நேரத்தில் ஒரு சில குவாரி ஓனர்கள் அப்படின்னு சொல்லி தான் இந்த புகாரியை மென்ஷன் பண்ணி அங்கே வச்சிருக்காங்க. அப்போ இவர்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ச்சிக்கு உள்ளாகிறாங்க. இந்த அடிப்படையில் தான் மீண்டும் இதை திறப்பதற்கான வேலைகளில் குவாரியை வந்து செயல்படுவதற்கான வேலைகளில் ஈடுபடுறாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சேரன்மா தேவி துணை ஆட்சியர் அவர்களை பொறுத்த வரைக்கும் 24 குவாரிகள் மீது அந்த குவாரிகள் வந்து சட்டத்துக்கு புறம்பாக இது போன்று கற்கள் கிராவல்களை எடுத்து கேரளா கடத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லி 24 குவாரிகளுக்கு வந்து பெனால்ட்டி ஒரு கமிஷனை போடுறாங்க. அதாவது ராயல்ட்டி அண்ட் அபராதம் அப்படிங்கிற அடிப்படையில் 262 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. இந்த 262 ரூபாய் கோடி விவகாரம் பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் வந்து மாற்றப்படுகிறது. எப்படி மாற்றப்படுகிறது அப்படின்னா, உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து ஏற்கனவே தமிழ்நாட்டில் ரூலிங் பார்ட்டியாக இருக்கிறதுனால, மத்திய எம்பியாக இருக்கிறதுனால, சபாநாயகராக இருக்கிறதுனால இவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அதிகாரிகள் மாற்றத்திற்கு செயல்பட்டாங்க அப்படின்ற கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. இந்த அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த விவகாரத்தை அந்த 2022 ஜூன் மாதத்துக்கு பிறகு டிசம்பர் மாதம் பார்க்கல, நவம்பர் டிசம்பர் மாதம் 2022ஆம் ஆண்டு மீண்டும் இந்த குவாரிகள் செயல்பாட்டுக்கு வந்த பிறகுதான் இந்த அறப்போர் இயக்கத்தை பொறுத்தவரைக்கும் அதிரடியாக இறங்கி இது போன்ற டேட்டாக்களை தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக வாங்கி தற்போதைய நிலையில லஞ்ச ஒழிப்புத்துறை வசம் கொடுத்திருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா இந்த குவாரிகளை பொறுத்த வரைக்கும் செயல்படாமல் அப்படியே இருந்ததா அப்படின்னா, அங்கு புவியியல் மற்றும் சுரங்கத்துறை கமிஷனராக இருந்த நிர்மல்ராஜ் அவர்கள் மாற்றப்பட்டு ஜெயகாந்தன் அவர்கள் வந்த பிறகு ஜெயகாந்தன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதிகளுக்கு சாதகமாக செயல்பட்டார். ஏன் சாதகமாக செயல்பட்டார் அப்படிங்கிற கருத்துக்கள் அழுத்த திருத்தமாக முன்வைக்கப்படுகிறது அப்படின்னா, அந்த 24 குவாரிகளுக்கு சேரன்மா தேவி துணை ஆட்சியர் அவர்கள் 262 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லி ராயல்ட்டி அபராதம் விதிக்கிறாங்க. ஆனால் ஜெயகாந்தன் அவர்கள் வந்த பிறகு அந்த 262 கோடி ரூபாய் அப்படிங்கிறது 13.8, அதாவது சுமார் ஒரு 14 கோடி ரூபாய் அப்படின்னு குறைக்கப்பட்டது மட்டுமல்லாமல் அந்த தொகையையும் அங்கிருக்கக்கூடிய குவாரி ஓனர்கள் முதல் வாட்டி ஒரு அமௌண்ட்டை பே பண்ணுங்க, அதன் பிறகு இன்ஸ்டால்மெண்ட் மாதிரி மாசம் மாசம் உங்களுக்கு கிடைக்கிற ஒரு 5 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம்னு சொல்லி நீங்க பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்டால்மெண்ட்ல போட்டு கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே 262 கோடி ரூபாய் அப்படிங்கிறது ராயல்ட்டி அபராதம் மட்டும்தான். ஆனா அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய சட்டம் என்ன சொல்கிறது, புவியியல் சுரங்கத்துறை மேம்பாட்டு ஒழுங்குமுறை சட்டம் 1957 என்ன சொல்லுது அப்படின்னா, ராயல்ட்டி போடுவது மட்டுமல்ல, அபராதம் விதிப்பது மட்டுமல்ல, நம்முடைய பொக்கிஷங்களுடைய மதிப்பீடு என்ன, இதுவரைக்கும் அவர்கள் எத்தனை கன அளவு மீட்டர் அளவுக்கு அங்கிருக்கக்கூடிய இயற்கை வளங்களை சுரண்டி அவர்கள் விட்டு லாபம் ஈட்டியிருக்கார்களோ, எத்தனை கன அடி மீட்டர் அப்படின்னு சொல்லி அதை கால்குலேட் பண்ணி அதற்கான விலையையும் வாங்க வேண்டும், ராயல்ட்டியும் வாங்கணும், அபராதமும் வாங்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்முடைய சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இதையும் சுட்டிக்காட்டி தான் லஞ்ச ஒழிப்புத்துறையும் புகார் வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, எப்படி இந்த ஜெயகாந்தன் ஐஏஎஸ் அவர்கள் இது போன்ற செயல்களில் ஈடுபடுவாங்க, ஏற்கனவே விலை வாங்காம தான் சேரன்மாதேவி துணை ஆட்சியர் அவர்களை பொறுத்த வரைக்கும் ராயல்ட்டியும் அபராதம் மட்டும்தான் போட்டிருந்தாங்க. அந்த ராயல்ட்டி அபராதத்திலையும் பார்த்தீங்கன்னா அதுலையும் வந்து உங்களுக்கு தள்ளுபடி கொடுத்து 13.8 கோடி ரூபாய் அப்படிங்கிற நிலைக்கு வர்றாரு அப்படின்னா, இது யாருடைய சொத்து, அவருடைய சொத்தா? இது மக்களுடைய சொத்து, இயற்கை சொத்து, நம்முடைய தமிழர்கள் எல்லாருக்கும் தேவையான பொக்கிஷங்கள். இதை எப்படி பண்ணாங்க? இதில் அப்போ மிகப்பெரிய அளவில் முறைகேடு நடைபெற்றிருக்கிறது. அதாவது அறப்போர் இயக்கம் கொடுத்த அறிக்கையின்படி பார்த்தீங்கன்னா, அங்கிருந்து எடுத்து செல்லப்பட்ட சாதாரண கற்கள்,
கிராவல்கள் அடிப்படையில் பார்க்கும்போது சுமார் 700 கோடி ரூபாய்க்கு கிட்ட வருகிறது. ஆனால் இந்த 700 கோடி ரூபாய் என்பது 13.8 கோடி ரூபாயாக குறைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த 700 கோடி ரூபாயை மீட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் அவர்கள் புகார் கொடுத்திருக்காங்க. சார், லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் இயங்கிட்டு இருக்கு. இவங்க எடுத்துட்டு போய் அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்தாங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் அவங்க வந்து எப்படி சார் எடுக்க முடியும் அவங்களால? இல்ல, இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சாமானிய மக்கள் எல்லோரு இடத்துலயுமே இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா நம்முடைய கடந்த கால அரசியலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ரூலிங் பார்ட்டி குறித்து லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் புகார் கொடுத்தாலும் இந்த லஞ்ச ஒழிப்புத்துறையை பொறுத்த வரைக்கும் அதுல பெருசா கண்டுக்க மாட்டாங்க, கிடப்புல போட்டுருவாங்க. எதிர்க்கட்சி ஆட்சிக்கு வரும்போது தான் இது தூசி தட்டி எடுக்கப்படும். இதுதான் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. இதைத்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இது விதிவிலக்காக தற்போதைய நிலையில பாத்தீங்கன்னா பல்வேறு வழக்குகள் சென்றுகிட்டு இருக்கு. அதாவது கடந்த காலத்தில் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது தான் பொன்முடி மீது லஞ்ச ஒழிப்புத்துறையை பொறுத்த வரைக்கும் வழக்கு போடுறாங்க. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பொன்முடி அவர்கள் விழுப்புரம் கீழமை நீதிமன்றத்தில் உடைச்சு ரிலீஸ் ஆகி வெளியில வந்துடுறாரு. எந்த தவறுமே செய்யல அப்படின்னு சொல்லி தீர்ப்பை வாங்கி, அதாவது சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை பயன்படுத்தி தீர்ப்பை வாங்கி வெளியே வர்றாங்க. ஆனால் அதன் பிறகு சென்னை உயர்நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் தாமாக முன் வந்து நீதியரசர் வெங்கடேசன் அவர்கள் அந்த வழக்கை எடுக்கிறாங்க. எடுத்து தான் பொன்முடி அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்படுகிறது. குற்றவாளி அப்படின்னு அறிவிக்கப்பட்டு தீர்ப்பு வழங்கப்படுகிறது. அப்போ பாத்தீங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறையிட்ட புகார் கொடுக்கப்பட்டிருக்கா இதோட முடிய போறது கிடையாது. திமுக ஆட்சியில் இருக்கிறதுனால அது கிடப்பில் போடப்பட்டாலும், ஆனால் திமுக ஆட்சி முடிந்த பிறகு இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தூசி தட்டி எடுத்து விசாரணை மேற்கொள்வாங்க. அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் நாம கவனிக்கணும். இப்ப சமீப காலமா நாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஐடி ரைடு, இடி ரைடு அப்படின்னு சொல்லி பல்வேறு ரைடுகள் வந்து ஈடுபட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு இது போன்று 700 கோடி ரூபாய், கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, 1 லட்சம் 1 கோடி கிடையாது, 700 கோடி ரூபாய் வரைக்கும் இதுல முறைகேடு நடைபெற்றிருக்கிறது. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா 54 குவாரிகள்ல 53 குவாரிகள் இது போன்று அரசாங்கத்துக்கு சொந்தமான பொக்கிஷங்களை எல்லாம் திருடி வியாபாரம் பண்ணி அவருடைய சொத்துக்களாக மாத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற புகார் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு செல்கிறது. அப்படின்னாலே ஐடி மற்றும் இடியுடைய பார்வை இந்த பக்கம் இவர்கள் மீது படிய தொடங்கிறோம். அறப்போர் இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப பிள்ளையார் சொல்லி போட்டிருக்காங்க. யார் யார் இவங்க எல்லாம் முறைகேடுல ஈடுபட்டாங்க, இவங்க எல்லாம் ஈடுபட்டாங்க, இந்த விஷயத்துல ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட்டை ப்ராப்பரா தயார் பண்ணி கொடுத்திருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஐடி இடியுடைய பார்வை இனிமேல் இங்க படிய தொடங்கும். இதுல யார் யாருடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கு, அதே நேரத்தில் எந்தெந்த குவாரிகள் அப்படின்னு சொல்லி இங்க வந்து இவர்களுடைய பார்வை படியும். அப்போ பாத்தீங்க அப்படின்னா இவங்க எல்லாம் வருமான வரியை ப்ராப்பரா கட்டி இருக்காங்களா, இவங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் வந்துச்சு, இவங்க வருமான வரி ப்ராப்பரா கட்டியிருக்காங்களா அப்படின்னு அடுத்து ஐடியை பொறுத்த வரைக்கும் பார்வையை செலுத்துவாங்க. அதே நேரத்தில் ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா சபாநாயகராக இருக்கக்கூடிய அப்பாவு மேலேயும் ஒரு சில புகார்கள் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்கு. அதாவது ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல முறைகேடாக ஈடுபட்டு இருக்காங்க அப்படி கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது. இப்போ ஞான திருவியம் மீதும் தொடர்ச்சியான புகார்கள் இருந்துகிட்டே இருக்கு. திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான புள்ளிகள் மீதெல்லாம் இடி ஐடியுடைய பார்வை கல்லுக்கு பார்வையாக பணிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் சென்றிருக்கக்கூடிய புகாரை பொறுத்த வரைக்கும் அப்போ இடி ஐடிக்கும் வந்து ஒரு மிக முக்கியமான டாக்குமெண்ட் அவர்களுக்கு கிடைத்ததாகத்தான் கருதுவாங்க. அப்போ லஞ்ச ஒழிப்புத்துறை இதன் மீது ஆக்ஷன் எடுக்கிறதோ எடுக்கலையோ வருமான வரித்துறையும் இடியை பொறுத்த வரைக்கும் இந்த டாக்குமெண்ட்டுக்கான வேலையை அறப்போர் இயக்கம் கொடுத்த அடுத்த நிமிஷத்துல இருந்து ஐடி இடியும் அவங்களுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்போ அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த இதுல குறிப்பிடப்பட்ட நபர்கள் மீது ஐடி அடுத்து என்ன செய்ய போறது, இடி என்ன செய்ய போறது அப்படிங்கிற கேள்விகள் தற்போதைய நிலையில கேள்வியா இருந்துட்டு இருக்கு. இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இப்போ 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் தேதி நெருங்கிக்கிட்டே இருக்கு. தேதி அறிவிக்க போறாங்க. இன்னும் ஒரு சில மாதங்கள்ல தேர்தல் வரை இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்படியான ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல்ல திமுக போய் மாட்டிக்கொள்கிறது. இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா இதுல இந்த துறைக்கு யார் அமைச்சராக இருக்கிறார், புவியியல் மற்றும் சுரங்கத்துறை அமைச்சராக யார் இருக்கார் அப்படின்னா திமுகவுடைய முன்னோடி துரைமுருகன் அவர்கள் அமைச்சராக இருந்துட்டு இருக்காங்க. அப்போ துரைமுருகனுக்கும் இதுல தொடர்பு இருக்கிறது, துரைமுருகன் மீதும் விசாரணை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதையும் இந்த புகார்ல சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே துரைமுருகன் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த விவகாரமும் அவருக்கு மிகப்பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையை ஏற்படுத்துவதாகத்தான் பார்க்க முடிகிறது. சார், இந்த விவகாரத்தில் திமுகவுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்துமா எப்படி நினைக்கிறீங்க சார்? இல்லை, கண்டிப்பா. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே திமுகவை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விவகாரங்களில் பல்வேறு அமைச்சர்கள் முறைகேடுகள், இடி ரைடுகள், செந்தில் பாலாஜி விவகாரம், பொன்முடி விவகாரம், இப்படி தொடர்ச்சியாக பல்வேறு விவகாரங்களில் வந்து மக்கள் மத்தியில் அதிருப்தியை சம்பாதிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஒரு சிட்டிங் எம்பி, அது மட்டுமல்லாமல் சபாநாயகர் அப்பாவு இவர்கள் பேரை குறிப்பிட்டு ஒரு புகார் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு செல்கிறது அப்படின்னா இது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை தானே உருவாக்கும். என்ன காரணம் அப்படின்னா ஒரு சபாநாயகர் சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் சாதாரண மனிதர் கிடையாது. சபாநாயகர் அப்படின்னா அவர் முன்னாடி தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர் கூட எழுந்து நின்று தான் சட்டமன்றத்தில் பேச முடியும். அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் ஒரு தலைவர் தான் சபாநாயகர்.
அப்படிப்பட்டவர் மீது ஒரு முறைகேடு முன்வைக்கப்படுகிறது. அதாவது வந்து இது போன்று 700 கோடி ரூபாய் குவாரி விவகாரத்தில் இவருக்கு தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிற புகார்கள் முன்வைக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் செய்தியாளர்கள் சந்திப்பிலேயே கடந்த ஓராண்டுகளுக்கு முந்தைய நிலையிலேயே அப்பா அவர்கள் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய வகையில் பேசுகிறார் அப்படின்னா குற்றச்சாட்டையும் இங்கே சுட்டி காட்டியிருக்காங்க. அது போன்ற ஒரு நிகழ்வு நடைபெறும் போது ஊடகங்கள் எல்லாமே பேசப்பட்டது. அப்போ என்ன காரணத்துக்காக அப்பா அவர்கள் இது போன்று குவாரிகளுக்கு சாதகமாக மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய வகையில் செய்தியாளர்கள் சந்திப்பில் இது போன்ற ஒரு கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ஏன்னா இந்த குவாரிகள் திறப்பதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அனுமதி கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சாங்க. அப்போதே பேசப்பட்டது. அப்போது பேசப்பட்ட விவகாரத்துக்கு இப்போதைய நிலையில் தான் அந்த பூதம் வந்து மிகப்பெரிய அளவில் கிளம்பி வெளியே வந்திருக்கிறது. என்ன அப்படின்னா அப்பாவு அவர்களும் பின்னணியில் வந்து இந்த குவாரிகள் விஷயத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா அப்பாவு அவர்களும் ஞான திரவியம் அவர்களை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி சவுத் சைடை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் செல்வாக்கோட இருந்துகிட்டு இருக்காங்க. அங்கு நடக்கக்கூடிய பல்வேறு இது போன்ற குவாரி பிசினஸ்களுக்கு எல்லாம் இவர்களுடைய தலைமையின் கீழ் தான் நடைபெற்றிருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் மக்கள் மத்தியில் பேசு பொருளாக இருக்கும்போது தற்போதைய நிலையில் உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் தான் முன்வைக்கப்பட்டிருக்கு. அப்போ இதை விசாரிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு இருக்கிறது. அதன் பிறகு ஐடி இடி போன்றவர்களை பொறுத்த வரைக்கும் இறங்குவாங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி கால் ஊன்ற வேண்டும். நடக்க இருக்கக்கூடிய 2024 நாடாளுமன்ற தேர்தலிலேயே இங்கிருந்து குறிப்பிட்ட அளவுக்கு எம்பிக்களை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற நிலையில் செயல்பட்டு இருக்காங்க. 2026 பாஜகவுக்கான இலக்காக சொல்லப்பட்டாலும் இந்த 2024 எதிர்பாராத அளவுக்கு திராவிட கட்சிகளுக்கு எதிராக நாம இங்கே கணிசமான தொகுதிகள் வெற்றி பெற்றால் தான் திராவிட கட்சிகள் மிகப்பெரிய அதிர்ச்சியில் இருப்பாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிகளில் இருக்கக்கூடிய முக்கியமான புள்ளிகளை எல்லாம் தட்டி தங்கள் பக்கம் தூக்கணும் அப்படிங்கிற வேலையிலையும் பாரதிய ஜனதா கட்சி தீவிரமாக அண்ணாமலை தலைமையிலான தமிழக பாரதிய ஜனதா கட்சி தீவிரமாக செயல்பட்டு இருக்காங்க. இப்படி செயல்படும் போது ஏற்கனவே இது போன்ற விவகாரங்களை கவனிப்பதிலேயே தமிழக முதலமைச்சர் அவர்கள் மிகப்பெரிய அளவில் வந்து தன்னுடைய நேரத்தை செலவு செய்ய வேண்டிய நிலையில் இருந்துட்டு இருக்காங்க. எப்போ எவன் சிக்குவான், என்னாக போகிறது, கட்சிக்கு எது போன்ற பேர் உருவாக போகிறது, இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறது, 2024 ஆண்டு தேர்தலில் நாம் வெற்றி பெறுவோமா, அதுவும் வெற்றி பெறுவது அப்படின்னா வந்து குறிப்பிட்ட அளவு தொகுதிகள் எண்ணிக்கையிலான தொகுதிகளில் வெற்றி பெறுவோமா அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்கும்போது இப்போ புதிய ஒரு விவகாரம் மிகப்பெரிய அளவில் ஒரு பூதமாக கிளம்பி முதல்வர் முன்னாடி நின்றுகிட்டு இருக்கு. அப்போ மக்களை பொறுத்த வரைக்கும் அப்போ சபாநாயகர் அவர்களே இதில் சம்பந்தப்பட்டிருக்காரா? ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த விவகாரம் வந்து எவிடன்ஸோட அங்கே முன்வைக்கப்படுகிறது. அப்போ இதில் விசாரணை மேற்கொள்ளலாம். இதில் இன்னொரு விஷயத்தையும் இந்த அறப்போர் இயக்கம் சுட்டி காமிச்சிருக்காங்க. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த விவகாரத்தில் தலையிடக்கூடாது, தடையாக இருக்கக்கூடாது. என்ன காரணம் அப்படின்னா அவருடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்களுடைய பெயரையும் சுட்டி காட்டப்பட்டிருக்கிறதுனால இந்த துறையில தான் துரைமுருகன் அவருடைய துறையில தான் இது போன்ற முறைகேடு நடைபெறுகிறது. 700 கோடி ரூபாய்க்கு குவாரி சம்பந்தப்பட்ட முறைகேடு நடைபெறுகிறது அப்படின்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறதுனால அமைச்சரவைக்கு கெட்ட பேர் உருவாக போகிறது அப்படின்னு சொல்லி தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதற்கு தடையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற கருத்துக்களையும் சுட்டி காட்டியிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் முதலமைச்சர் அவர்கள் தடையாக வந்து விடுவார் அப்படிங்கிறதுனால தான் முன்கூட்டியே அவங்க சுட்டி காட்டுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த விவகாரம் திருநெல்வேலியோடு மட்டும் முடிய போறது கிடையாது. திருநெல்வேலி எம்பி ஞான திரவியத்தோடு மட்டும் முடிய போறது கிடையாது. திருநெல்வேலி எம்எல்ஏ அப்பாவு அவர்களோடு மட்டும் முடிய போறது கிடையாது. ஏன்னா அப்பாவு சபாநாயகராக இருக்காங்க. அப்ப இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி சம்பந்தமாக துவக்கி வைக்கப்பட்ட இந்த விவகாரம் கோபாலபுரம் வரைக்கும் மிகப்பெரிய ஒரு தலைவலியாகத்தான் இது இருக்க போகிறது அப்படிங்கிறதா எல்லோருடைய பார்வையாகவும் இருந்துட்டு இருக்கு. இந்த விஷயத்தை நம்ம சாதாரணமாக கடந்து போக முடியாது. என்ன பார்த்தீங்கன்னா அதே புகாரில் இன்னொன்று சுட்டி காட்டப்பட்டிருக்கு, அங்கே இருக்கக்கூடிய ஒரு மலையே காணாமல் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் சுட்டி காட்டியிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இயற்கை பொக்கிஷங்களை திருடுவதற்கு யாருமே ரைட்ஸ் கிடையாது. இயற்கை பொக்கிஷங்கள் திருடப்படுகிறது அப்படின்னா இமிடியேட் ஆக்ஷன் எடுக்கணும். அப்ப இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் திமுக ஒரு சிக்கலை சந்திக்கும். இது 2024 நாடாளுமன்ற தேர்தலையும் மிகப்பெரிய ஒரு பிரதிபலிப்பை உருவாக்கும் அப்படிங்கிறது தான் பத்திரிகையாளராக என்னுடைய பார்வை. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி. நன்றி.